தண்ணி இல்லாத வயல்ல ரொம்ப நல்லா காய்ச்சிருக்கிற தங்க விளைச்சல பார்த்து குருவி ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது அதோட பொண்ணு அங்க வந்து, அம்மா நம்ம வீட்டுக்கு போலாமா? கைக்கு வந்திருக்கிற தங்க விளைச்சல விட்டுட்டு எங்கம்மா போறது? அப்ப உங்களுக்கு என்ன விட இந்த தங்க விளைச்சல தான் ரொம்ப முக்கியமாயிடுச்சு. ஐயோ என் மகளே, எனக்கு இந்த லோகத்துல உன்னை விட எதுவுமே முக்கியம் இல்ல. தண்ணி இல்லனாலும் இந்த பூமாதேவிய நம்பி நான் விளைச்சல ஆரம்பிச்சேன். இந்த தாயி என்னோட கவலை கஷ்டத்தை பார்த்து இதோ இந்த தங்க விளைச்சல கொடுத்திருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த தங்க விளைச்சல காப்பாத்தணும் தானே? காப்பாத்தணுமா? நான் வேண்டான்னு சொல்லவே இல்லையே. நம்ம வாழணும் அப்படின்னா நம்மளுக்கு சாப்பாடு வேணும். இப்படி நம்மளுக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னா சோறு, குழம்பு, மல்லிகை பொருளுங்க ஒண்ணுக்கு ஒண்ணு வேணும் அப்படின்னு தெரியுமா? ஆனா நீங்க வீட்டுக்கு வராம வீட்ல பொண்ணு இருக்கா அப்படின்னே மறந்துட்டு நீங்க இந்த தங்க விளைச்சல பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆமாமா, முதல்லயே இந்த விளைச்சல மேல நிறைய பறவைங்களோட கண்ணு இருக்கு. ஏதாவது ஒண்ணு செஞ்சு காப்பாத்தணும்ல. இப்படி அம்மா பொண்ணு குருவி 2 பேரும் வயலுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது கொக்கு அந்த தங்க விளைச்சலுக்கிட்ட வந்துச்சு. அந்த விளைச்சல பார்த்து ரொம்பவே பொறாமப்பட்டுச்சு. தண்ணி இல்லாத இருக்கிற வயல்ல தங்க விளைச்சல் வரேவா, இத கொண்டு போய் வித்தா நிறைய பணம் கிடைக்கும். அந்த காசுல தேவையான சாப்பாடு பொருளுங்களெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அங்கேயே நடந்துகிட்டு முன்னாடி போய்கிட்டு இருக்கும்போது அம்மா பொண்ணோட குரல் கேட்டுச்சு. உடனே அவங்களோட பேச்ச கேட்டு என்ன பேசுறாங்கன்னு காதை கொடுத்துச்சு. கொக்கு வந்து அவங்க பேசுறத கேட்டுக்குன்னு இருக்கு அப்படின்னு குட்டி குருவி அம்மா குருவி கிட்ட சொல்லிச்சு. பாத்தீங்களாமா கொக்கு நம்ம பேச்சு எப்படி கேட்டுக்கிட்டு இருக்குன்னு? அதுக்குதாம்மா நம்மளோட தங்க விளைச்சல வந்து யாருக்குமே தெரியாம திருடிட்டு போயிடுவாங்க அப்படின்னு தான் நான் இங்க காவலுக்கு இருக்கேன். நான் சொன்னதுக்கு நீங்க சரின்னு சொன்னா எந்த பறவைங்களும் நம்ம தங்க விதைய திருட முடியாது அப்படின்னு சொன்ன உடனே பொண்ணு மேல இருக்கிற நம்பிக்கையில சரிமா அப்படின்னு ஒத்துக்குச்சு. அப்போ பொண்ணு குருவி வேணும் அப்படின்னு சத்தம் போட்டு, அம்மா நம்மளுக்கு கிடைச்ச பழைய காலத்து மந்திர புக்கால நீங்க இந்த மாதிரி தங்க விளைச்சல விதைச்சிருக்கீங்க. ஆனா இந்த தங்க விளைச்சல பார்த்தாலும் திருடிக்கிட்டு போனாலும் நம்ம கிட்ட வந்து பேசினாலும் இந்த தங்க விளைச்சல திருடிட்டு போனாலும் இந்த தங்க விளைச்சல பார்த்தாலும் தலை வெடிச்சு செத்துருவாங்கன்னு ஏமா இங்க எழுதல நீங்க? இப்படி பொண்ணு குருவி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அம்மா குருவி ஆச்சரியமா பாத்துச்சு. ஓஹோ, அதுக்கா? எந்த பறவையும் பார்த்தா ஒண்ணு ஆகாதா? திருடிட்டு போனாதான் தலை வேற முண்டை வேற போயிடுமா? அதுக்குதான் நீங்க சொல்லலையா? சரி சரி. ஆமாமா, சரிங்கம்மா. சரி சரி வாங்க, எத்தனை பறவை காலையில வரும்போது செத்து இருக்குமோ, நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு குட்டிக்குருவி சொல்றத கொக்கு கேட்டுட்டு, ஆமா ஆமா, இததான் நான் அப்படியே நினைச்சேன். தண்ணி இல்லனாலும் இந்த குருவி எப்படி இந்த மாதிரி தங்க விளைச்சல விளைச்சிருக்கு அப்படின்னு. உண்மையான காரணம் இதுதானா? இங்கிருந்து ஒரு தங்க விதை எடுத்து வாயில வச்சாலும் ரத்தம் கக்கி செத்துருவாங்களாம். இந்த விஷயத்த முதல்ல இந்த ஊருக்குள்ள இருக்கிற எல்லா பறவைங்கிட்டையும் சொல்லணும். அப்படி மட்டும் சொல்லலனா இந்த ஊருக்குள்ள இருக்கிற காட்டுக்குள்ள இருக்கிற பறவைங்க எல்லாம் செத்து போயிடும். இப்படி கொக்கு கொஞ்சம் கூட டைமை வேஸ்ட் பண்ணாம அங்கிருந்து கிளம்பிடுச்சு. அம்மா பொண்ணு குருவி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சரி வாங்கம்மா, இப்ப வீட்டுக்கு போலாம். கொக்கு நம்ம பேசினத காதை கொடுத்து கேட்டுக்குச்சுல, இப்ப அதுவே போய் எல்லா பறவைங்கிட்டும் சொல்லி நம்ம விளைச்சல காப்பாத்தோம். உன்னோட புத்திசாலித்தனத்தினால நல்லா யோசிச்சேம்மா. அப்படிதான் இருக்கணும் மம்மி. ஒரு பிரச்சனை வந்தா கொஞ்ச நேரம் புத்திசாலித்தனமா யோசிக்கணும். பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அந்த பிரச்சனைக்கு முன்னாடி கதவும் இருக்கும், பின்னாடி கதவும் இருக்கும். முன்னாடி கதவு மூடிட்டாலும் பின்னாடி கதவு திறந்திருந்து ஏதாவது உதவி செய்யும்னு நம்ம கொஞ்ச நேரம் யோசிக்கணுமா? ஒத்துக்கிறேம்மா, நீ என்னோட புத்திசாலிதான். சரி வா வீட்டுக்கு போலாம். நீ சொன்ன மாதிரி நடக்கலனா அப்பதான் இருக்கிறது உனக்கு என் கையில அப்படின்னு பொண்ணு குருவிய கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுச்சு. இப்படி கொக்கு பறந்து வந்து அந்த மரத்து மேல உக்காந்துகிட்டு எந்த பறவையும் அந்த தங்க விளைச்சலுகிட்ட வராத மாதிரி பாத்துக்குச்சு. இப்படி டைம் கூட ஆயிக்கிட்டு இருந்துச்சு. அதே சாயங்கால நேரத்துல திருட்டுத்தனம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற பறவைக்கு தங்கமா ஜொலிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த விளைச்சலு கண்ணுக்கு பட்டுச்சு. அந்த விளைச்சல ரொம்ப அதிசயமா பாத்துக்கிட்டு அதே குரலோட, அடிக்கிற வெயிலுக்கு எங்கேயுமே தண்ணி இல்ல, இப்படி ஜொலிச்சுக்கிட்டு இருக்கிற தங்க விளைச்சல விளைச்சது எந்த பறவைப்பா? அது யாரு அப்படின்னு நான் பாக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே பறவை பளபளான்னு ஜொலிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த தங்க விளைச்சலுகிட்ட வந்துச்சு. அப்பதான் புரிஞ்சிச்சு அதுக்கு அந்த தங்க விளைச்சலு குருவிதுன்னு.
தண்ணி இல்லாத இடத்துல இந்த குருவி எப்படி தங்க விளைச்சல விளைச்சிச்சு? அதுகிட்ட ஏதாவது மந்திர சக்தி இருக்கா? அத இத்தனை காலமா எதுக்கு உபயோகப்படுத்தல? இப்ப எதுக்காக உபயோகப்படுத்திச்சு? அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இல்லன்னா எனக்கு சமாதானமா ஆகாது, சரியா தூக்கமும் வராது. உடனே நானு குருவிய பாக்கணும் அப்படின்னு கொஞ்சம் கூட டைமை வேஸ்ட் பண்ணாம அங்கிருந்து கிளம்பி குருவிய பாக்குறதுக்காக பறந்து போச்சு. குருவி பறவைய பார்த்து, என்னடி பறவை, எங்க அவ்வளவு அவசர அவசரமா போய்கிட்டு இருக்க? என்னடி விஷயம்? நான் குருவிய பார்க்க போறேன். குருவிய பார்க்கவா? எதுக்காகன்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த குருவி நம்மளுக்கு துரோகம் பண்ணுது. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? குருவி எதுக்காக நம்மளுக்கு துரோகம் பண்ணணும்? ஆமாங்கிளி, இது முதல்லயே வெயில் காலம். வெயில்ல தண்ணி எல்லாம் வத்தி போயிருக்கு. நம்மளே வெயில்ல விளைச்சல் வராம இருக்குது அப்படின்னு பார்த்தா குருவி மட்டும் அதோட வயல்ல தங்க விளைச்சல போட்டிருக்கு. இப்படி சொன்ன பறவையோட பேச்ச கிளி நம்பல. கிளி ஷாக்கா இப்படி சொல்லுச்சு. குருவி புறாவை பார்த்து இப்படி சொல்லுச்சு, என்ன பறவை, சாதாரண நேரத்திலேயே நம்மளால விளைச்சல விளைவிக்க முடியாது. இந்த வெயில்ல தங்க விளைச்சல விளைவிக்குது அப்படின்னா அது சாதாரணமான விஷயம் இல்ல. ஆமா, நீ சொல்ற உண்மைய நான் எப்படி நம்புறது பறவை? ஆமா, இந்த குருவிய பத்தி நான் என்ன சொன்னாலும் யாருமே நம்ப மாட்டாங்க. அது என்ன விசித்திரமோ. சரி பறவை, நீ சொன்ன விஷயத்த நான் நம்பணும் அப்படின்னா குருவியோட விளைச்சலுகிட்ட என்ன நீ கூட்டிட்டு போனோம். நான் கூட அந்த தங்க விளைச்சல பாக்கணும். அப்போ அது உண்மையா இல்லையான்னு எனக்கும் தெரியும். அப்ப நான் கூட உன் கூட சேர்ந்து குருவி கிட்ட வருவேன். சரி வா குருவி அப்படின்னு பறவை கிளிய கூட்டிக்கிட்டு குருவியோட தங்க வயலுகிட்ட வந்தாங்க. கிளி அந்த விளைச்சல பார்த்து ஷாக் ஆச்சு. பறவை சொன்னப்ப கிளி நம்பல. இப்போ அதுவே கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம், இப்போ என்ன சொல்ற கிளி? ஆமா, நீ சொன்ன மாதிரியே இது குருவியோட வயலுதான். குருவி தங்க விளைச்சல தான் விளைச்சிருக்கு. சரி வா, குருவி கிட்ட போலாம் அப்படின்னு கிளியும் பறவையும் குருவிய பாக்குறதுக்காக வந்துகிட்டு இருந்தாங்க. முன்னாடி போய்கிட்டு இருக்கிற கிளிக்கு கொக்கு எதிர்க்க வந்து நின்னுச்சு. ஏ கிளி, நில்லு நில்லு, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். இங்க பாரு கொக்கு, இப்ப நான் பேச மாட்டேன். நான் குருவிய பார்க்க போறேன். அந்த தங்க விளைச்சல பத்தியா அப்படின்னு சொல்லும்போது கிளி கொஞ்சம் ஆச்சரியப்பட்டு, ஆமா உனக்கு எப்படி தெரியும்? கூட அந்த குருவியோட தங்க விளைச்சல பார்த்தேன். குருவி கிட்ட பேசலான்னு அதோட வீட்டுக்கு கூட போக பார்த்தேன். அப்பதான் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சதுனாலதான் இந்த விளைச்சல பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கும் ஒரு விஷயம் புரிஞ்சது. இங்க பாரு கொக்கு, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். இந்த மாதிரி வெட்டி பேச்சு பேசாம விஷயத்துக்கு வா. தங்க விளைச்சல பார்த்து குருவி என்ன சொல்லுச்சு? அந்த உண்மை என்ன? தங்க விளைச்சல பார்த்து யாரு போய் குருவி கிட்ட கேக்குறாங்களோ, நைட்டு நேரத்துல நம்மளுக்கே தெரியாம நம்மளோட தலை வேற உடம்பு வேற ஆகி நம்ம செத்துருவோமாமா. உனக்கு குருவி சொல்லிச்சா? இல்ல இல்ல கிளி, குருவி பொண்ணு குருவி கிட்ட பேசும்போது நான் கேட்டுக்கிட்டேன். ஐயோ கொக்கு, அந்த பறவை குருவி கிட்ட போய் அந்த தங்க விளைச்சல பத்தி பேசினா என்ன ஆகும்? என்ன ஆகும்? நாளையில இருந்து நம்ம பறவை ஃப்ரெண்டு இருக்க மாட்டான். நம்மளுக்குள்ள ஒரு நம்பரு குறைஞ்சிரும். அதனாலதான் எதை பத்தியும் பேசாம வாய் மூடிக்கிட்டு இருக்கணும். என்ன கொக்கு அப்படி சொல்ற? நீ என்ன காப்பாத்துன மாதிரி நானும் என்னோட ஃப்ரெண்ட காப்பாத்தணும்ல. அதுதானே நட்புக்கு நம்ம செய்யறது. பாத்துக்கிட்டே உண்மையை சொல்லாம இருந்தா ஒரு உயிர் குறைஞ்சிரும்ல. அப்படி பண்றது நம்ம தப்பு தானே. கொக்கும் கிளியும் பறவைய காப்பாத்தணும் அப்படின்னு வேகமா பறவை பின்னாடியே ஓடினாங்க. பறவை ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு குருவியோட வீட்டு கிட்ட போயிடுச்சு. அவ்வளவுதான், கொக்கும் கிளியும் பறவைக்கு முன்னாடி வந்து நின்னாங்க. அவங்கள பார்த்து பறவை தனக்குள்ள தானே, இவங்க 2 பேரும் எனக்கு முன்னாடி போக பாக்குறாங்க. இவங்கள முன்னாடி விட மாட்டேன். இவங்க சொல்றத கேட்கவே மாட்டேன். ஏ பறவை, கொஞ்சம் நின்னு பேசலாம் இரு. நான் எங்கேயுமே வரமாட்டேன். பாரு பறவை, கொஞ்சம் நில்லு. நாங்க சொல்றது கேக்கல, உன்னோட உயிர் போயிடும். அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம். என்னோட உயிர் போயிடுமா? அது என்ன? ஆமா பறவை, உயிர் போயிடும். கொஞ்சம் நில்ல, பக்கத்துல உட்காந்து பேசலாம். உட்காந்து பேசினாதான் அத பத்தி புரியும் அப்படின்னு சொன்ன உடனே 3 பேரும் ஒரு மரத்துக்கிட்ட வந்து உட்காந்து பேச ஆரம்பிச்சாங்க. கொக்கு கிளிக்கு சொன்ன மாதிரி எல்லா விஷயத்தையும் பறவை கிட்ட சொல்லிச்சு. அப்ப பறவை சந்தோஷப்பட்டு, ஓ சரி, நம்ம இந்த சுத்து வட்டாரத்திலேயே எங்கேயுமே இருக்கிறது வேண்டாம், போயிடலாம் அப்படின்னு சொல்லி 3 பேரும் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. இப்படி நாட்கள் போச்சு. உன்னோட ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு குருவி சந்தோஷப்பட்டுச்சு. இப்படி வந்த விளைச்சல வித்து இருக்கிறதுலயே வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்துச்சு.
இதுதான் இன்னையோட கதை. மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம். ஒரு காட்டுல ஒரு குருவி இருந்துச்சு. அது பயங்கரமான சோம்பேறி. அதனால இன்னைக்கு வரைக்கும் கூடு கட்டிக்கல. ராத்திரி பகலுங்கிற பாகுபாடே இல்லாம ஆத்தங்கர பக்கத்துல இருந்த மரத்தடியில தான் உட்கார்ந்திருக்கும். அப்பேற்பட்ட குருவிய காதலிக்கிற ஒரே பாவத்துக்காக ஒரு காக்கா கஷ்டப்பட்டு அந்த குருவிக்கு ஆகாரம் கொண்டு வந்து தரும். அதுக்கு பசிக்கும் போதெல்லாம் சாப்பிடும். பக்கத்துல இருக்க ஆத்து தண்ணியும் குடிச்சுக்கும். மறுபடியும் படுத்து தூங்கும். இப்படியே நாட்கள் போச்சு. வெயில் காலம் வந்துச்சு. அது கூடவே காக்காக்கு டென்ஷனும் வந்தது. உடனே புறா கிட்ட வந்துச்சு. நீ கிடையாது, நான் சொன்னா கூட அந்த குருவி கேட்காதுடா. இப்படி சொன்னா எப்படி காக்கா? நீதான் எப்படியாச்சும் என்னோட கவலை புரியுற மாதிரி அந்த குருவிக்கு சொல்லணும். வா, அவகிட்ட நம்ம போலாம். அவ நிறைய சோம்பேறித்தனத்துக்கு அடிமை ஆயிட்டான். கஷ்டத்தை பத்தி என்ன சொன்னாலும் புரியாது. செவடங்காதுல நீ சங்க ஊதி பாத்திருக்கியா? அதுதான் அவ கதையும். அதுக்காக அவளை என்னால விடவும் முடியாது. ஏற்கனவே வெயில் காலம் வந்துருச்சு. இந்த வருஷம் ரொம்ப அதிகமா வெயில் இருக்கும்னு டிவில எல்லாம் சொல்றாங்க. இவ இப்படி இருந்தாள்னா ஆகாரம் கிடைக்காது, தண்ணியும் வத்தி போயிடும். இவளோட நிலைமை என்ன ஆகுன்னு யோசிச்சு பாத்தியா? ஏ காக்கா, உன்னை பார்த்தா ஒரு பக்கம் பாவமா இருக்கு, இன்னொரு பக்கம் கோவமா இருக்கு. ரெண்டும் ஒரே நேரத்துல எப்படி வரும் பூரா? அப்பாவியா இருக்கேன்னு பாவமா இருக்கு, ஆனா இப்படி குருட்டுத்தனமா காதலிக்கிறியேன்னு கோவமா வருது. உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு இந்த மாதிரி பொண்ணுங்க தான் கிடைக்கிறாங்க. சரி, அதெல்லாம் விடு. வா, அதுகிட்ட போய் எடுத்து பேசுவோம். அவளுக்கு புரியுற மாதிரி பேசலாம். நான் மட்டும் இல்ல காக்கா, காடை, கௌதாரி, கழுகு, வேற யாரு வந்து சொன்னாலும் அது கேட்காது. எங்க கிட்ட வேற கோபமா பேசுது. அதனால உங்க குடும்ப கதையை நீங்களே வச்சுக்கோங்க. இது மூலமா அந்த குருவி உன்னை விட்டு ஓடி போனா கூட எனக்கு மட்டும் இல்ல, உனக்கும் அது சந்தோஷம்தான். இத காட்டுல பார்ட்டி வச்சு கொண்டாடிருவோம். அவ்வளவுதான் சொல்லுவியா பூரா? நீயே யோசிச்சு பாரு. இவ்வளவு நாளா அன்பா எடுத்து சொன்ன அந்த குருவி என்னைக்காச்சும் உன் சொல் பேச்சு கேட்டுச்சா? இந்த தடவை இந்த மாதிரி பண்ணி பார்த்தாதான் பயத்திலேயாவது அது மாறுதான் பாக்கணும். ஒருவேளை அவ மாறலன்னா அவளை யாராலையும் காப்பாத்த முடியாது, உன்னையும் யாராலையும் மாத்த முடியாது. ரெண்டு பேரும் வெயில்ல தீஞ்சு போயிடுவீங்க. யோசிச்சு முடிவெடு. ஏதாவது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா உன் காதல் குருவி ரெண்டும் கை கூடி வரும். முடியாதுன்னா ரெண்டுமே உன் கைய விட்டு போயிடும். அப்படின்னு சொன்னதும் காக்கா உறுதியா ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு போச்சு. ஒரு கத்தியை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு 2ல 1 முடிவு எடுத்துறணும்னு நேரா குருவி கிட்ட போச்சு. என்னது இது? எப்பவும் தானியம் தான் கொண்டு வருவ, இன்னைக்கு கத்தி கொண்டு வந்திருக்கியே. ஏன் ஆப்பிள் கொண்டு வந்திருக்கியா? கட் பண்ணி தர போறியா? ஆப்பிள் கட் பண்றதுக்கு இல்ல. ஓஹோ, ஆப்ரிகாட் கட் பண்ணி தர போறியா? அதுவும் கிடையாது. வேற எதுக்காக ஐயனார் மாதிரி கத்திய புடிச்சிட்டு நிக்கிற? உன் சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு எல்லாரும் மாதிரி சுறுசுறுப்பா இருந்தேன்னா இந்த கத்தியை யூஸ் பண்ண மாட்டேன். இல்லன்னா என்ன பண்ணுவ? இந்த கத்தியால உன்னை கொன்னுப்ப இல்ல என்ன கொல்லுவ? அதானே? அவ்வளவுதானு? இவ்ளோ சுலபமா சொல்லிட்ட. என் கையில இருக்கிறது கத்தி தான்னு உனக்கு புரியுதுல்ல? சொல்லு, இப்ப நான் என்ன பண்றது? இந்த கத்தி அப்படியே வீட்டுக்கு கொண்டு போய் நல்ல வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு ஆம்லெட் போடு. அதை எனக்கு சாப்பிட கொண்டு வந்து கொடு, சரியா? இங்க இருந்து முதல்ல போ, நான் படுத்து தூங்க போறேன். ஐயோ, உன்ன எப்படி சொன்னா என் கஷ்டம் உனக்கு புரியும்னு எனக்கு தெரியலையே. நீ எப்படி சொன்னாலும் உன்னோட கவலை என்னன்னு எனக்கு புரியுது காக்கா. உனக்கு புரிஞ்சிருச்சா? என்ன புரிஞ்சுது கொஞ்சம் சொல்லு. வெயில் காலம் வந்துருச்சு. நாளுக்கு நாள் வெயில் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. எந்த நேரத்திலயும் இந்த ஆத்தோட சேர்ந்து ஏரி குளம் எல்லாமே வத்தி போயிரும். மரத்துல உள்ள இலை காய் பழம்லாம் கூட காஞ்சு போயிடும். அப்படி இருக்கும்போது நான் எப்படி தாங்குவேன்? அப்பாடா, இப்பதான் உனக்கு புரிஞ்சுதா? ரொம்ப சந்தோஷம். இப்பவாவது உன் சோம்பேறித்தனத்தை கைவிட. விட்டுட்டு என்ன பண்ண சொல்ற காக்கா? என்ன செய்யறதுன்னா, வேலை செய்யணும், ஒரு வீடு கட்டணும், வாழறதுக்கு தேவையான ஆகாரத்தை சேர்த்து வைக்கணும். வெயில் காலம் எல்லாம் எப்படி போகுமோ என்னவோ. நீ கவலைப்படாத காக்கா, எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து நம்ம இருக்கிறதுக்கு ஒரு அழகான வீட்டை நான் கட்டுறேன். ஆகாரத்தையும் போய் நான் தேடுறேன். உனக்கு எந்தவித தொல்லையும் கொடுக்காம நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் காக்கா ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. ஒரு வழியா என் மனசுல உள்ள கஷ்டத்தை நீ புரிஞ்சுக்கிட்டியே, ரொம்ப சந்தோஷமா. நான் இப்ப கிளம்புறேன். உன் சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு நம்ம இருக்கிறதுக்கு ஒரு வீட்டை கட்டு. நம்ம சாப்பிட்றதுக்கு ஆகாரம் ஏற்பாடு பண்ணு, அதே மாதிரி குடிக்கவும் தண்ணி ஏற்பாடு பண்ணு. அந்த விஷயத்த மறந்துடாத குருவி. சரி காக்கா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ போய் கிளியையும் கொக்கையும் என்கிட்ட வர சொல்லு. கிளியையும் கொக்கையுமா? எதுக்காக அதுங்க உனக்கு?
நம்ம இருக்கிறதுக்கு வீடு வேணும் இல்லையா? நான் சொல்றத மட்டும் நீ செய்யு. நானே மொத என் மூளைய யூஸ் பண்ண போறேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணாம போறியா? போய் கொக்கையும் கிளியையும் என்கிட்ட அனுப்பி வை. ஏன் நின்னுகிட்டு இருக்க? சரி சரி, அவங்க கிட்ட எதுவும் சண்டை போட்டு வம்ப இழுத்துக்காத. அப்படின்னு சொல்லிட்டு காக்கா அங்க இருந்து கொஞ்ச தூரம் பறந்து கிளியோட வீட்டுக்கு வந்தது. கிளி அப்போ வேக வேகமா ஒரு பழத்தை சாப்பிட்டுச்சு. காக்காவை பார்த்ததும், என்ன விஷயத்துக்காக இங்க வந்திருக்க? குருவி உன்னை பார்க்கணும்னு சொல்லுச்சு, போய் பாரு. ஏன் எதுக்குன்னு ஏதாவது சொல்லுச்சான்? அது ஏற்கனவே ஒரு சோம்பேறியாச்சே, என்ன எதுக்காக வர சொல்லுச்சு? நான் எதுக்கு போனோம்? அதெல்லாம் எனக்கு தெரியாது கிளியே. குருவி இதெல்லாம் உன்கிட்ட சொல்லுச்சு, நான் வந்து சொல்லிட்டேன், அவ்வளவுதான். அப்படின்னு சொல்லிட்டு காக்கா அங்க இருந்து கிளம்பிடுச்சு. கிளி உடனே பழம் சாப்பிடுறத விட்டுட்டு வீட்டை விட்டு கிளம்பி குருவி கிட்ட வந்துச்சு. என்ன ஆச்சு குருவி? என்ன எதுக்கு வர சொன்ன? சொல்றேன், கொக்கு கூட வந்துட்டோம், இரு, வந்ததும் 2 பேர்கிட்டயும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க கொக்கு வந்துருச்சு. என்னமோ வர சொல்லி காக்கா கிட்ட சொல்லி அனுப்பிச்சு அப்படின்னு கொக்கு சொன்னதும் குருவி அதுகிட்ட இருந்த தங்க முட்டைய அதுங்க கிட்ட காமிச்சுது. கிளியும் கொக்கும் அந்த தங்க முட்டைய ஆச்சரியமா பாத்துச்சுங்க. என்னது இது? தங்க முட்டை? நான் சொல்றத செய்யறவங்களுக்கு இந்த தங்க முட்டைய நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னதும் கிளியும் கொக்கும் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சுங்க. சொல்லுமா, என்ன பண்ணணும்? எனக்கு வீடு கட்டி தர்றவங்களுக்கு தங்க முட்டை கொடுப்பேன் அப்படின்னு குருவி சொன்னதும் கிளியும் கொக்கும் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சுங்க. என்ன வீடு வேணும்? டூப்ளெக்ஸ் வேணுமா? அபார்ட்மெண்ட் வேணுமா? வெயில் காலத்துல வீடு குளுன்னு இருக்கணும். அது எல்லாத்தையும் யோசிச்சு வீடு கட்டுறவங்களுக்கு இந்த தங்க முட்டைய நான் பரிசா கொடுப்பேன். நீங்க 2 பேரும் கலந்து பேசி யார் அந்த வீட்டை கட்ட போறீங்கன்னு முடிவு பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், யாரு முதல்ல கட்டுறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த முட்டை அப்படின்னு சொன்னதும் கொக்கும் கிளியும் அங்க இருந்து வேகமா பறந்து ஒரு மரத்துல போய் உட்கார்ந்து ரெண்டும் பேசிக்கிச்சுங்க. ஏ கொக்கே, எனக்கு ஒரு யோசனை. என்ன யோசனைப்பா? நீயும் நானும் போட்டி போட்டு 2 வீட்டு எதுக்கு கட்டிக்கிட்டு 2 பேரும் பேசி ஒரே வீட்டை கட்டிக்கலாம். அதுகிட்ட இருக்கிற முட்டைய 2 பேரும் பங்கு போட்டுக்கலாம். இது நல்ல யோசனையா இருக்கு. நம்ம 2 பேரும் சேர்ந்து லேட் பண்ணாம வீட்டை கட்டி முடிப்போம். முட்டைய 2 பேரும் பங்கு போட்டுப்போம் அப்படின்னு கிளியும் கொக்கும் முடிவெடுத்து நாட்கள் செல்ல செல்ல ரெண்டும் சேர்ந்து புற்களையும் மூங்கிலையும் கொண்டு வந்து வேலைய ஆரம்பிச்சுதுங்க. குருவி தரன்னு சொன்ன அந்த தங்க முட்டைக்காக 2 வீடு கட்ட ஆரம்பிச்சுதுங்க. குருவியோ அதுகிட்ட இருக்க தங்க முட்டைய எடுத்து பார்த்து இப்படி நினைச்சுது. ரொம்ப நாள் கழிச்சு என் மூளைய யூஸ் பண்ணி சாதா முட்டைக்கு தங்க முலாம் பூசன. இது நிஜமான தங்க முட்டைன்னு நினைச்சு பாவம் இதுங்க 2 கஷ்டப்பட்டு இவ்ளோ வேலை செய்துங்க அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது கிளியும் கொக்கும் சேர்ந்து வீட்டை கட்டி முடிச்சு குருவி கிட்ட வந்ததுங்க. வீட்டை கட்டி முடிச்சாச்சுன்னு சொல்லுச்சுங்க. குருவி சந்தோஷப்பட்டு தங்க முட்டைய அதுங்களுக்கு கொடுத்து கிளியும் கொக்கும் கட்டின வீட்டுக்கு வந்து பாத்துச்சு. வீடு ரொம்ப அழகா இருந்தது. வந்து படுத்துக்குச்சு. அந்த நேரத்துல அந்த வீடே இடிஞ்சு விழுந்துருச்சு. குருவிக்கு ஒண்ணுமே புரியல. கிளியும் கொக்கும் ஆவேசமா குருவி கிட்ட வந்ததுங்க. ஏய் குருவி, இது தாத்தா முட்டை தானே? எங்களை ஏமாத்திட்டியா? நீங்க கூட தான் இடிஞ்சு விழுற மாதிரி வீடு கட்டியிருக்கீங்க. யாராவது இப்படி வீடு கட்டுவாங்களா? இப்படி கிளி கொக்கு குருவி 3 சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு காக்கா வந்துச்சு. 3 பேரும் பேராசைப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்துட்டீங்க, அவங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு திட்டி 3 பேரையும் அனுப்பி வச்சுது. அப்பையில இருந்து குருவி காக்கா பேச்ச கேட்க ஆரம்பிச்சுது. அது கூட சேர்ந்து சந்தோஷமா வாழவும் ஆரம்பிச்சுது. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய்.